ஜெனசிஸ் ஆதியாகமம் 22:9 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி ஜனங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. ஆசானி உதடுகள் பரிசுத்தரை காக்கணும், அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. தீர்ப்பானது வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால் நீ கர்த்தருடைய நாவப்பொருள் இருப்பாய். வேதத்தின் மகத்துவத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு பாத்திரவா நான் அல்ல, இறக்கத்தின் மைத்திருக்கீங்க, நான் சிறுகேன். தேவன் பெருகணும், ஞானிகளை வைக்கப்படுது, பைத்தியமானவர்களை அடிமைகளை எங்களை திறந்து கொண்டீர். மந்தியை காக்கக்கூடிய கொலைக்கக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். வேதத்தில் இங்கே என்ன பார்க்குறோம்? ஆபிரகாமோட பலிபீடம் எங்கே பலிபீடத்தை கட்டினான்? மோரியா என்ற மலையின் மேல். இப்போது விசுவாசத்தில் பூரணம் அடைந்தவர்களுக்கு தான் இந்த சத்தியம், விசுவாசத்தில் பூரணம் அடைந்தவர்களுக்கு. இப்போ ஆபிரகாம் அவனுடைய விசுவாசத்தை கிரியைகளினால் பூர்ணமாக்கினான். அது அவன் விசுவாசத்தின் பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது. முதல்ல மோரே என்ற இடத்தில் அவன் பலிபீடத்தை கட்டினும்போது விசுவாசித்தான். பெத்தேலுக்கு இடைப்பட்ட இடத்தில் பலிபீடத்தை கட்டும்போது விசுவாசத்தில் வளர்ந்தான். மம்ரே என்ற இடத்தில் பலிபீடத்தை கட்டினும்போது விசுவாசத்தில் பலனடைந்தான். ஆண்டவர் அவனோடு 4 விதமான பலிகளை கொண்டு 5 பலிகளை செலுத்தி பலிபீடத்தின் மேல் தேவன் அவனோடு ஒரு உடன்படிக்கையினால் அவன் உறுதிப்பட்டான். தேவன் இப்போது இங்கே அவன் என்ன சொல்கிறார்? மோரியா என்ற மலையின் மேல் வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு, நான் காண்பிக்கும் மலைக்கு போய் நீ அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று தேவன் சொல்கிறார். மோரியானா சோசன் பை காட், யெகோவா தெரிந்து கொண்டார் என்பது அர்த்தம். மோரியா என்றால் என்ன? யெகோவா தெரிந்து கொண்டார். அப்போ வேதத்தில் இங்கே என்ன பார்க்குறோம்? தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரா? அந்த நோக்கம் என்ன? எவைகளை நீ தெரிந்து கொண்டாலும் அவைகள் தேவன் தெரிந்து கொண்டாரா? விளங்குதா நான் பேசுகிறது? இப்போ தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரா? எவைகளை நீ தெரிந்து கொண்டாலும் அவைகளை தேவன் தெரிந்து கொண்டாரா? அநேக வேளையில் புருஷனை தெரிந்து கொள்கிறோம், விவாகம் பண்ணும்போது அது தேவன் தெரிந்து கொண்டாரா? மனைவியை தேர்ந்தெடுக்கிறோம், அது தேவன் தெரிந்து கொண்டாரா? சில ஊழியத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம், அது தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமா? அதனால்தான் தேவன் சொல்கிறார். சில பேர் பாருங்கள், இப்போ என்னை யாரும் பரியாசம் பண்ணல, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தெருவா சுற்றி பீச்சில் போய் அங்கே காற்றுல நின்று காத்தாடி விட்டு. ஆனால் இங்கே விவாக பத்திரிக்கையில் என்ன இருக்கும்? இது தேவனால், இது தேவனால், அது தேவ தூஷணம். அது என்னது? நீ ஊராக சுற்றி, நீ பீச்சிலையும் தெருலாம் சுற்றிட்டு இப்போ இது தேவனால் உண்டானதுன்னு எழுதக்கூடாது. அதுதான் மோரியா அப்படின்னா தேவன் யெகோவா தெரிந்து கொண்டார் என்பது அர்த்தம். இப்போ தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு நோக்கம் என்ன? எதற்காக தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார்? வாசிங்க எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு. ஃபர்ஸ்ட்டு தேவன் நம்ம தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? தேவன் முன்பாக அன்பில் பரிசுத்தம். அப்போது வேதத்தில் நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய கேரக்டர் என்னென்னா, வேதம் எல்லாரும் சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டில் தேவன் மாறிட்டார், பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், புதிய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல். அதனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் வேறு. அப்படி இல்லை, தேவன் அதே தான், அதே கண்ணுக்கு கண், அதே பல்லுக்கு பல். ஏன்னா நீ இப்போ கண் எடுக்காத, பல் எடுக்காத, உனக்கு பதிலாக நான் கண் எடுக்கிறேன், நான் பல் எடுக்கிறேன்றார். விளக்குதா? யாராவது நான் அடிச்சிட்டான், அடி வாங்கிக்கோ, உனக்கு பதிலாக நீ எடுக்காத பல்ல, நான் பல் எடுக்கிறேன்றாரு. நீ கண்ணை நோண்டாத, நான் கண்ணை நோண்டுறேன்றாரு. நீ திருப்பி பதில் பேசாத. இயேசு வாய் திறக்கப்படாத மயிர் கத்திரிக்கப்பட்ட ஆட்டை போல் பயப்படாமல் இருந்தார். அப்படி தானே வேதவசனம் வருது. வாசிங்க. இயேசு பயமுறுத்தலையே, ஒன்றுமே பண்ணலையே. அப்போ பிதாவானவர் என்ன பண்ணார்? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் பதில் அளிப்பார் ஏற்ற காலத்தில். வேகமாக வாசிங்க. ஐசியா 53 அந்த வசனம் தோண்டி வாசிங்க.
அப்போது இந்த காலவேளையில் தேவனுடைய கேரக்டர் ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏன் தேவனுடைய கருத்தில் நீதியை செலுத்தி விட்டார். அப்போது தேவன், அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, இயேசு ஒரு தேவன் என்ன பண்ணுறா. இங்கே எஃபிஷியன்ஸ் 1:4 என்ன பார்க்குறோம், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் கவனிங்க, இயேசுவோட கேரக்டர். ஆண்டர் எப்படி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாணயத்தை திருப்பினா என்ன வரும், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அன்பான தேவன், ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி. நல்லா நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதனால தான் அநேக வேளையில் நம்ம அன்பு செலுத்தும் போது வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணுமா, மூடும். நீ அன்பு செலுத்துற ரொம்ப நல்லது, திரளான பாவங்களை மூடும். இல்லை, மன்னிக்க முடியாத பெரிய பாவம் புருஷன் பண்ணிட்டா கூட ஆண்டவர் மன்னிச்சிருந்துவார். ஆண்டவர் வந்து மன்னிக்க முடியாத பெரிய பாவம் மனைவி பண்ணிட்டா கூட நீ மன்னிச்சிருந்துவார். இல்லை, அதெல்லாம் பட்டியல் போடலை. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு யோசிப்பீங்க. ஆண்ட பாருங்க, இஸ்ரேல் ஜனத்தை சொல்கிறாரு, சோரஸ்திரி என்ற நெற்றி உன் தலையின் மேலே இருக்குது, ஆனாலும் என்ன பண்ணுறேன், நீ திருப்பி வான்னு அழைக்கிறார். எவ்வளோ தாழ்மையானவர். ஒரே புருஷன் இஸ்ரவேல், ஒரே என்னுடைய ஆண்டு எப்படி அழைக்கிறார் பாருங்க. என் ஜனம் எனக்கு சொந்தமாக இருக்கணும். ஒரு புருஷனுக்கு ஒருத்தன் தானே, நீ ஊராக சுற்றிட்டு வரிய, விக்கிரகத்தை வச்சுக்கிட்ட, பல விக்கிரங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நியமிச்சிட்ட. புதிய ஏற்பாடு காலத்தில் என்ன, உன் பிள்ளை ஒரு விக்கிரகம், உன் புருஷன் ஒரு விக்கிரகம், உன் மனைவி ஒரு விக்கிரகம், வேலை ஸ்தலம் ஒரு விக்கிரகம், நீ எவ்வளோ விக்கிரகத்தை நீ வச்சுருக்க. அதனால தான் ஆண்டு சரி, சோரஸ்திரி என்ற நெற்றி உன் தலைமையில் இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரா, நீ என்கிட்ட வான் என்று அன்பா அழைக்கிறார் பாருங்க. வாசிங்க எரேமியா 3:2 எரேமியா 3:2 நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமல் போயிற்று. உனக்கோ சோரஸ்ரீ நெற்றி இருக்கிறது, நீயோ நாண மாட்டேன் என்கிறாய். பாருங்க, ஆணு சொல்ற பாருங்க, சோரஸ்ரீ நெற்றி அப்படின்னா தேவன் சொல்கிறார். அநேக வேலையில் தேவன் வேறுவசம் சொல்லுது, நம்ம உண்மை இல்லாத போதும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அநேக வேலையில் நம்ம தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அநேக வேலையில். அதனால தான் பாருங்கள், தேவன் சொல்கிறார், அன்பு திரளான பாவங்களை மூடும். வாசிங்க, இதை ஃபஸ்ட்டு வாசிங்க. அநேக வேலையில் நம்ம உண்மை இல்லாத பட்சத்தில் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அப்போ அன்பு திரளான பாவங்களை மூடும். வாசிங்க 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்ல, அப்போ தேவன் சொல்கிறார், இப்போ அன்பு செலுத்துகிறது நல்லது தான், நீ அன்பு செலுத்தணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுறது, ஒரு தராசு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை என்பது தேவன் சொல்கிறார். அதனால் அன்பில் பரிசுத்தம் அளவில்லாமல். அப்படின்னா புருஷன் தப்பு செய்யும் போது மனைவி கண்டிக்கணும், சொல்லணும், எங்க இது தப்புன்னு. மனைவி தப்பு செய்யும்போது புருஷன்மார்கள் என்ன பண்ணணும், ஏமா இது தப்புன்னு சொல்லணும். அது விசுவாசி தப்பு செய்யும்போது ஊழியக்காரங்க கண்டிப்பாக கண்டிக்கணும், இது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லணும். அதனால தான் அன்பில் பரிசுத்தம். அப்போ தேவன் இடைப்படுகிறார். வாசிங்க எபேசியர் 1:4 ஆகிய திருப்பில, முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அன்பில் பரிசுத்தம், குற்றம் வரக்கூடாது அப்படின்னா நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுது, பாவம் எங்கே பெருகுதோ அங்கே கிருபை இருக்குன்றாரு. எங்கே கிருபை இருக்குன்னு சொல்லி நீ பாவத்தில் நிலை நிற்கலாமா? அதனால தான் குற்றம் வந்துடக்கூடாது. வாசிங்க ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை இருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கிருபை இருக்குன்னு சொல்லி. அதனால பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. என்ன எல்லை உண்டு? நல்லா கற்றுக்கொள்ளுங்க. உன் ஜீவியத்துக்கு, தனிப்பட்ட ஜீவியத்துக்கு ஒரு எல்லை உண்டு. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. உன் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு எல்லை உண்டு, உன் ஊழியத்துக்கு ஒரு எல்லை உண்டு. நீ அந்த எல்லையை மீறி போகக்கூடாது. தேவன் சொல்கிறார், தேவன் நீதிய பொறுமை உள்ளவர் அவருக்கே. அதனால தான் தேவன் சொல்ல சமுத்திரத்தை பார்த்து, உன் பெருமையை அடக்கி நீ எல்லையை மீறி வராதுன்னு சொல்லுவார். எல்லையை மீறி நீ வரக்கூடாது. அன்புக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ எச்சரிக்கணும். அதனால தான் ஆண்டவர் நாணயம். அப்படின்னா நீ கண்டிக்காத பட்சத்தில்
உன் புருஷனோ மனைவியோ உன் பிள்ளையோ கஞ்சாடையாக நீ இருக்கும்போது எதுவோ ஊழியத்துலேயோ எங்கேயோ உன் வேலை ஸ்தலத்துலேயோ எங்கேயோ கேட்க முடியல, நீ அப்படி இருக்கும்போது ஒரு எல்லையை வச்சுருப்பார் ஆண்டவர். வாசிங்க. அந்த எல்லையை மீறும்போது நமக்கு பிரச்சனையாக மாறிவிடும். யோபு 38:11. யோபு 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தாய்? பாருங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அன்பு தான். அன்பு மிஞ்சி போயிருமா? சொல்லுங்க. தேவனால் மன்னிக்க கூடாத பாவம் எதுவுமே இல்லை. எல்லாம் கவனிங்க. தேவனால் தூக்கி எடுக்கக்கூடாத பாவியும் எவனுமே இல்லை. அப்போ தேவனால் எல்லாம் கூடும். வேதவசனம் என்ன சொல்லுது? தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் அன்பு நீ செலுத்துற, என்ன நீ செலுத்துற? நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிற வேசியோட உனக்கு ஒரு பங்கு இருக்குன்றார். என்ன விலையும் சொல்லு தான். ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். நம்ம எப்படி இருக்கோம்? நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். அப்படி நின்னா அப்படி ஒன்றும் லைட்டே தேவையில்லை. நீ வந்து நின்று பாடினா ஜான் ஜெபராஜே தோற்று போயிடுவார். நீ வந்து பிரசங்கம் பண்ணால் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பின்னால் தான் நிற்கணும். ஏஜி பாஸ்டர் என்ன, சிபிஎம் என்ன, மாரநாத்த மினிஸ்ட்ரி என்ன, எல்லாமே எல்லா ஊழியத்தையும் இருக்கலாம். பெண்டகாஸ்டல் மிஷன் என்ன, எல்லாமே. ஆனால் நீ என்ன பண்ணுற? திருடனை காணும்போது ஒருமித்து போகிற வேசியிடம் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு. மகனே மகளே, எச்சரிக்கையாயிரு. எச்சரிப்பு வருது. எச்சரிப்பு சத்தத்துக்கு நீ அல்லல் தட்டாத. தேவன் எச்சரிக்கும் போது நீ அல்லல் தட்டினீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாரு? அதை கணக்கில் வச்சு நியாயத்தில் கொண்டு வந்துடுவார். நியாய தீர்ப்பு எப்போ? எல்லாம் என்ன நினைக்கிறான்? செத்த பிறகு தான் நியாய தீர்ப்புன்னு. எல்லாம் கவனிங்க. நியாய தீர்ப்பு எப்போ? செத்த பிறக்கா? அப்போ என்னத்துக்கு அப்போ நியாய தீர்ப்பு? சோதம் கும்பராக எப்போ நியாய தீர்ப்பு வந்துருச்சு? எப்போ வந்துச்சு? உயிரோடு இருக்கும்போது தானே. பார்வோனுக்கு எப்போ நியாய தீர்ப்பு வந்துச்சு? உயிரோடு இருக்கும்போது தானே. யோசேப்புக்கு எப்போ நியாய தீர்ப்பு வந்துச்சு? உயிரோடு இருக்கும்போது. நீ வேலை செய்கிற சம்பளம் ஒழுங்காக வரல, அதுவே நியாய தீர்ப்பு தான். அதுவே என்னது? நீ வேலை செய்யும்போது சம்பளம் கைக்கு ஒழுங்காக வராததே நியாய தீர்ப்பு தான். ஏன் நீ ஆண்டுகிட்ட நீ கேட்கணும்? தீராத வியாதி, விருந்தும் மருந்தும் 3 வேலைன்றாங்க. சரி, பெரிய வியாதி வந்துச்சு, உனக்கு 3 மாதம் வச்சுப்போம். உனக்கு வியாதி குணமாகலைன்னா நீ ஆண்டுட்டு நீ ஜெபிச்சு கேட்கணும். ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன? ஏன் இந்த கொடூரமான வியாதி என்னுடைய வாழ்க்கையில் அலசடிக்குது? நீ கேட்கணும். ஏன் தேவன் வியாதியை கொடுக்குறார்? சொல்லுங்கள். உன் பெருமையை அடக்கிறதுக்கு தான். சில வியாதியெல்லாம் தேவன் ஏன் கொடுக்குறாருன்னா, அவங்களுக்கு சிலவங்க ஜீவியம் மாறாது. அதில் ஒடிச்சு அவங்கள சீர்படுத்த விரும்புவார். சில வியாதியால் நீ கேட்கணும். வாசிங்க. சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். அப்படி நான் திருடனை காணும்போது தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஆதாயத்திலையும் உனக்கு ஒருமித்து இருக்கக்கூடாது. உன் வேலை ஸ்தலத்தில் அநியாயமாக வருகிற கூலியில் உனக்கு ஒருமித்து இருக்கக்கூடாது. ஒருத்தன் பொய் சொல்கிறான், அது ஒரு ஆதாயமாக உனக்கு ஒரு லாபம் உண்டு, நீ அதை ஒருமித்து போகக்கூடாது. அவன் திருடன். திருட்டு விஷயத்துல நீ ஒருமித்து போகக்கூடாது. அடுத்தது வாசிங்க. விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. விபச்சாரோடு உனக்கு பங்குண்டு. வேசியோடு உனக்கு ஒரு பங்கு உண்டுன்றாது. அப்படியே நான் 1 கொரிந்தியர் 5:9-10 வாசிங்க. உலகத்தில் விபச்சாரக்காரன் இருப்பான், வேசி இருப்பான், குடிகாரன், எல்லாரும் இருப்பான். அவர்களோடு பேசாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அப்படின்னா உலகத்தை விட்டு போயிடணும். பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி சொல்லலை. சகோதரன் என்னப்பட்டவன், சகோதரி என்னப்பட்டவள். அப்படின்னா முழுக்க ஞானசம் எடுத்தவன் அர்த்தம். அவனோட நீ கலக்கக்கூடாது, புசிக்கவே கூடாதுன்றார். அவனோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:9 விபச்சாரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. நீ கடையில் டீ வாங்கி குடிக்கிற, அவருக்கு 3 பொண்டாட்டி இருக்கு. அவருக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு? இல்லை, ஒரு பொண்டாட்டி, 3 மறுமணியாட்டி, 4 வச்சுருக்காரு. ஆனால் வருமானமும் கொஞ்சம் தான். இப்போ அவன் வேசித்துக்காரன். அவனோட கலக்காமல் நீ டீ வாங்காமல் குடிக்காமல் இருக்க முடியுமா? நல்லா பவுல் சொல்கிறாரு. நீங்கள் ஹோட்டலுக்கு போகிற சர்வர் வராரு, அவருக்கு பார்த்தா என்ன பண்ணார்? சின்ன வயசு தான், வயசான பொம்பளையோட ஒரு அஃபேர், ஒரு கனெக்ஷன் வச்சுருக்காரு. எல்லாம் உனக்கு தெரியுது. நீ சாப்பிடாம இருப்பியா? அப்படின்னா உலகத்தை விட்டே போயிடணும். நான் அவர்களோட சொல்லலை. வாசிங்க. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, சகோதரன் என்னப்பட்டவன், சகோதரி என்னப்பட்டவள். அப்படின்னா யார் சகோதரன்? யார்? இப்போது எனக்கு சகோதரன் யார்? இப்போ இந்த பிள்ளை, இப்போ இந்த பிளட் குரூப் என்ன? நோவா. சரி, ஓ பாசிட்டிவ். எனக்கும் ஓ பாசிட்டிவ் தான்.
பாஸ்டருக்கும் ஓ பாசிட்டிவ் தான் இல்லையா? சரி, இவரு உங்கள் பிளட் குரூப் என்ன? ஏ பி பாசிட்டிவ். ஞாசனம் எடுத்துட்டிங்களா? இப்போ ஞாசனம் எடுத்துட்டார். இப்போது இயேசுவுக்குள் நாங்கள் சகோதரர். இப்போ ஓ பாசிட்டிவ் கிடையாது, ஏபி பாசிட்டிவ் கிடையாது. என்ன பாசிட்டிவ்? இயேசுடைய ரத்தம் எங்கள் 2 பேருக்குள்ள இருக்குது. என்ன ரத்தம்? இயேசுடைய ரத்தம். இப்போது அதான் சகோதரன் சகோதரி. ஒரு சகோதரி உட்காந்துருக்காங்க. பிளஸ்ஸி, நீ என்ன பிளட் குரூப்? பி பாசிட்டிவ். இப்போ எனக்கு என்னன்னா ஓ பாசிட்டிவ். இப்போ என்ன? இயேசுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தவ சகோதரி. இப்போ நாங்கள் என்ன? அதான் வேதம் சொல்லு, சகோதரன் எண்ணப்பட்டவன். வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரகாராதனைக்காரனையாவது, உதாசனையாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. பாருங்க, அவனோடு நீ கலக்கவே கூடாது. நீ அவனோட உட்கார்ந்து நீ புசிக்கக்கூடாது, ஐக்கியம் நீ வைக்கக்கூடாது அப்படின்னு தேவன் எச்சரிக்கிறார். அப்போது அன்பில் பரிசுத்தம், குற்றம் இல்லை, குற்றம் இல்லாதவன். நான் முதல் சபை சொன்ன மாதிரி எங்கள் சர்ச்சில் சர்ச் முடிச்சுட்டு ஒரு தட்டு நிறைய சோறு கொடுப்பாங்க, சாம்பார் ஊறுகாய். நான் கர்ச்சிஃப்லாம் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கையிலங்கள்ல எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு பருக்கு கூட இல்லை. கடகடன்னு ஒரு சின்ன பொண்ணு டமாலும் தட்டி விட்டுட்டு போனான். அந்த ஊருக்கு அப்படியே தெரிச்சு என் சட்டையில் எப்படியே பட்டுச்சு. என்னாச்சு? நீயும் வெள்ளையும் வெள்ளந்தான், வெள்ளஞ்சோளம் தான், நீ என்ன பரிசுத்தம் தான். ஆனால் உன் ஐக்கியம் எப்படி? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்களை வழி நடத்தும் போது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ செத்து மீன் பிடிக்கக்கூடாது. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இப்போ நான் என்ன மீன் தானே பிடிக்கிறேன், நான் மீன் பிடிக்கிறேன், வலை செலுத்துகிறேன். இப்போ பாஸ்டர் வாரம் வலையை வீசுகிறாரு, நாங்களாம் மீன் பிடிக்கிறோம்ல. இப்போ நான் செத்து மீன் பிடிக்கலாமா? நான் கடலுக்கு போயிட்டேன், ஆத்துமா ஆதாயப்படுத்துகிறேன், தூக்கி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஆழமான அந்த மீன், பெரிய மீன் வலையை போட்டு ஒன்றை இழுத்துன்னு போயிடும். உனக்கு என்ன பண்ணும்? இழுத்துன்னு போயிடும். ஒரு பிரதர் வந்தார், அந்த எனக்கு பழைய ஃப்ரெண்டு, அவள் துன்மார்க்கமாக இருக்கா, நான் அவளை தூக்கி எடுக்க போகிறேன், நீ விழுந்துருவேன். என் பழைய ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படித்தவன், அவன் என் ஃப்ரெண்டு தான். இப்போ ஸ்திரீகள் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே, நான் இயேசுனுடைய சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன், நீ விழுந்துருவேன், நீ உன்னை தூக்கி எடுக்க வைக்கல. அதனால் நீ செத்து மீன் பிடிக்கக்கூடாது. விளங்குதா நான் பேசுகிறது? விளங்குன்னு நினைக்கிறேன். நீ செத்து நீ மீன் பிடிக்கக்கூடாது, நீ எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் எச்சரிக்கிறார். அதனால தான் எபேசியர் 1:4 வாசிங்க. மோரியா என்ற மலை அப்படின்னா யெகோவா தெரிந்து கொண்டார். எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அப்படின்னா அன்பு செலுத்துன்னு சொல்லி நீ குற்றவாளியை மாறிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க. அப்புறம் குற்றமில்லாதவனாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளல, தேவனே சொல்ற, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி தேவன் பாருங்க, ஒன்று தெரிந்து கொண்டார். இந்த பூச்சக்கரத்தில் அநேக ஜனங்கள் இருக்கு, ஆனால் தேவன் சொல்கிறார், நீ என் ஜனம் அப்படின்னு தேவன் பாருங்க பெருமை பாராட்டுகிறார். நமக்கு பெருமை பாராட்டுறதுக்கு ஒரு கேரக்டர் இல்லை. சுத்திகரிக்கப்படாத நிறைய ஜீவியம் இருக்குது. பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலையும் கேட்குறவங்களுடைய வாழ்க்கையிலையும் சுத்திகரிக்கப்படாத நிறைய ஜீவியம் இருக்கும்போது தேவன் தெரிந்து கொண்டார் நம்மை. வாசிங்க. உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஜனம். ஏன்? ஆனால் தான் அன்பில் பரிசுத்தம், குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படி, பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தேவனாகிய கர்த்தர் உனக்கு தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ தேவன் வேதத்தில் என்ன வசனம் வாசிக்கிறோம்? தேவனை தமக்கு சொந்தமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது.
சங்கீதம் 33:12. சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. எல்லாமே தெரிந்து கொள்ளுதல் தான். எல்லாமே தெரிந்து கொள்ளுதல் தான். அப்போ தேவன் தெரிந்து கொள்கிறார். யாரை தெரிந்து கொள்கிறார்? இந்த தேவனுக்கு ஐஸ்வர்யவான்கள் தேவையில்லை. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு ஐஸ்வர்யவான்கள் தேவையில்லை. தேவனுக்கு படித்தவர்கள் தேவையில்லை. தேவனுக்கு ஞானவான்கள் தேவையில்லை. தேவனுக்கு லாபமானவைகளை தேவையில்லை. தேவனுக்கு திறமைசாலிகள் தேவையே இல்லை. அப்போ தேவனுக்கு யார் தேவை? இவர்களாம் தேவன் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்கு யார் தான் தேவை? வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27-28. உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் பாருங்க, எப்படி தேவன் தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 1:27-28. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் ஃபர்ஸ்ட் யாரை தெரிந்து கொள்கிறார்? ஆண்டவரே, ஞானி இல்லை, உலகத்தில் பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். காலவேளை தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலவேளை தேவன் பேசுகிற என்னையும் கேட்குற உங்களையும் தெரிந்து கொள்கிறார். அதனால தான் தேவன் சொல்கிறார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன இளைப்பாறுதல்? தேவன் தெரிந்து கொள்ளும்போது உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் தேவன் தருகிறார். அதான் தேவன் தெரிந்து கொள்ளுதல். என்ன? புருஷ மனைவியில் உறவில் ஒரு சமாதானம் உண்டு, ஆனால் அதை காட்டிலும் தேவன் நிறைவான சமாதானம் கொடுக்குறார். அநேக புருஷ மனைவி உறவில் சமாதானமே இல்லையே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லையே. அநேக ஊழியத்தில் சமாதானம் இல்லாத ஊழியமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு முள் மேலே நடக்கிற ஊழியமாக இருக்கும். அநேகருடைய வேலை ஸ்தலத்தில் சமாதானமே இருக்காது. கையும் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கவே முடியல. ஏன் சமாதானம் இல்லை? அதான் தேவன் சொல்கிறார், நீ வருத்தப்பட்டு பாரம் நீ சுமக்காத, என்னெடுத்து வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொல்கிறார். அப்போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நீ இருக்கும்போது தேவன் அழைக்கிற இடத்துக்கு நீ வரணும். மோரியா மலையின் மேல் வரணும். அங்கே நீ பலிபீடத்தில் கட்டணும். வாசிங்க. மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் தேவன் கொடுக்கிறார். தேவன் வைத்து விட்டு போனது ஒன்று தான், என்ன? சமாதானம். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? இமயமலைக்கு போகிறான், காசிக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், எங்கெங்கேயோ போகிறாங்க. என் அத்தை பேர்லாம் சொல்லலை. ஒரு வாட்டி இஸ்ரேல் போனாங்க. இஸ்ரேல் போயிட்டு பொட்டி பொட்டியாக மண் அள்ளின்னு வந்தாங்க. அவங்க புருஷன் ஒரே திட்டினார், என்னடி மண்ணாள்ற பிளேனில் எவ்வளோடி மண் ஏற்ற முடியும்? இது என்ன மண்ணா? புனித மண்ணாம். புனித மண், ஹோலி சாயில். புனித மண்ணை கொண்டு வந்து எல்லா தலையும் தேய்ச்சிட்டா பாவம் போயிருமான்னு அவங்க சிஎஸ்ஏல இருக்காங்க. ஏன்னா பொட்டி பொட்டியாக மண். ஏம்மா இவர் தொல்லை தாங்க முடியலம்மா, பொட்டி பொட்டியாக மண் எடுத்துகிட்டு வந்தம்மா. அவங்களுடைய பக்தி அவங்களுக்கு தெரியல, பரவாயில்ல. இப்போ தேவன் சொல்லு, வாசிங்க. யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ தேவன் சொல்கிறார், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் தேவன் தருகிறார். அப்படின்னா என்ன? தேவன் கிட்ட வரும்போது தேவன் சமாதானம் தருகிறார். நம்ம என்ன? when nobody is there for you, all you realize and all you want is God. அப்படின்னா உனக்காக யாரும் இல்லை என்றபோது உனக்கு தேவை ஒன்று மட்டும்தான். என்ன? உன் தேவன் மாத்திரம்தான். அதை யாரும் உணர்ந்துருக்கீங்களா? மனுஷங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர். புருஷன் மனைவி சீன்னு சொல்லிட்டா போச்சு, அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் அவ்வளோதான் அன்பு. மனைவி புருஷனை பார்த்து சீன்னு சொல்லிட்டா போச்சு, அவ்வளோதான் அன்பு. பிள்ளையை விற்கிறகமாக வச்சுருக்கோம், கல்யாணம் பண்ண தான் தெரியும் நம்ம நிலமெல்லாம் உண்மையாக மேலே அன்பு வச்சுருக்கானா இல்லையானா. தாய் ரொம்ப அன்பு, தகப்பன் ரொம்ப அன்பு, அன்றைக்கி வச்சுருவான் சிலுவையை. என்ன பண்ண ஆண்டுக்கு தெரியல எங்கே நீ யார் எவ்வளோ அன்பு செலுத்துறது. அப்போ தேவன் பாருங்கள் இந்த காலவேளையில். அப்போது ஆனால் தான் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். வாசிங்க.
இப்போ அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் என்று தேவன் அழைக்கிறார். இப்போ அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கும் என்ன வித்தியாசம்? நீ அழைக்கப்பட்டவனாக இருந்தீன்னா நீ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக நீ மாறுற. நல்லா விளங்குதா? வாசிங்க. மத்தேயு 22:14. அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் என்று வேதவசனம் வரும். வெளிப்படுத்தல வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். பாருங்க, பவுல் அவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாக நான் அழைக்கப்பட்டேன், சுவிசேஷத்து நிமித்தத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் அப்படின்னு பவுல் சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. அழைக்கப்பட்டு சுவிசேஷத்து நிமித்தமாக பிரித்தெடுக்கப்பட்டு. அப்படின்னா அழைப்பு இருக்கு, ஆனால் தேவன் எப்போ பிரித்தெடுக்கிறார்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தேவனுக்கு முன்பாகவே தெரியும். அதனால தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். தேவனுடைய சுவிசேஷ நிமித்தமாக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல். ஏன் அழைக்கப்பட்ட தேவன் பிரித்தெடுக்கிறார்? அப்போ எங்கே தெரிந்து கொள்ளுதல்? எங்கே? தேவன் முன்னையே சாட்சி கொடுக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். வாசிங்க. யாரு? பவுல். வெளிப்படுத்தல் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். பாருங்க, இயேசுவோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார். உன் அழைப்பு இருக்கு. நீ உன் அழைப்பு இருக்கும்போது தேவன் பிரித்து எடுக்கிறார். தேவன் பிரித்து எடுக்கிறதுக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா நீ இருக்கணும். அதனால்தான் பவுல தேவன் அப்போஸ்தலனாக அழைக்கிறார், சுவிசேஷத்துக்காக பிரித்து எடுக்கிறார். அப்போ தேவன் முன்னையே சாட்சி கொடுக்கிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பாருங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறான். அதனால்தான் அதை இப்போ தேவன் சொல்கிறார், அழைக்கப்பட்டவனும் சுவிசேஷ நிமித்தமாக பிரித்தெடுக்கப்பட்டவனும். அப்போ இங்கே என்ன கற்றுக்கொள்கிறோம்? அப்போது மோரியா அப்படின்னா எகவா தெரிந்து கொண்டார். இந்த காலவேளையில் தேவன் என்னையும் உங்களையும் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக? ஃபஸ்ட்டு உனக்கு நீ பரிசுத்தமாக நீ வாழும்படி தேவன் தெரிந்து கொள்கிறார். ஃபஸ்ட்டு அதுதான், குற்றமில்லாமல் இருக்கிறதுக்கு தேவன் உன்னை தெரிந்து கொள்கிறார். மூன்றாவது, சுவிசேஷ நிமித்தமாக நீ அழைக்கப்பட்டவனாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நீ மாறும்போது தேவன் சுவிசேஷ நிமித்தமாக உன்னை பிரித்தும் எடுக்கிறார். இதான் நாங்கள் முதல் சர்வீஸில் பார்த்தோம். இப்போ தான் நாங்கள் அடுத்த பாயிண்ட்டை தியானிக்க போகிறோம். வாசிங்க. அப்போ தேவன் சொல்கிறார், தேவன் என்ன பண்ணுறாரு? இப்போது ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை தேவன் பலிபீடத்தை கட்டுகிறான், மோரியா என்ற மலையின் மேல். அப்போ ஃபஸ்ட்டு தேவன் என்ன பண்ணுறாரு? தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டார். அவன் என்ன சொல்கிறான்? இதோ அடியேன் என்றான். வாசிங்க. 22:1. ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தேவன் என்ன பண்ணானா? ஆபிரகாமை கூப்பிட்டார், இதோ அடியேன் என்றான். வேதத்தில் நீங்கள் நல்லா பாருங்க, தேவன் ஆதாமை கூப்பிட்டார். நம்மால் என்ன பண்ணுறாரு? அவன் தன்னை ஒழித்து கொண்டான். ஏன் ஒழித்து கொண்டான்? எதற்காக ஒழித்து கொண்டான்? நம்ம தேவனுக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். நம்மலாம் யார்? தேவனுக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். இப்போ தேவனுக்காக நீ கனி கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீ கனி கொடுக்காத பட்சத்தில் தேவன் என்ன பண்ணுறாராம்? உன்னை அவ்வப்போது சிட்சிக்கிறார். வாசிங்க. ஒன்றுனா தேவனுக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். ஃபர்ஸ்ட் அதை வாசிங்க. ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். தேவனுக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். நம்மளாம் யாரு? தேவனுக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். அப்போ நீ தேவனுக்காக நீ கனி கொடுக்கணும். கனி கொடுக்காத ஜீவிதத்தில் நீ என்ன பண்ணுற? நம்ம ஆவிக்குரிய கனிகள் எத்தனை சொல்லுங்க? எல்லாத்தையும் ஆவிக்குரிய கனி எத்தனை? 2. ஆவிக்குரிய கனி எத்தனை? 9. ஆவிக்குரிய கனி 12. 9 கிடையாது. வாசிங்க. எபேசியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. 9 கனி. அப்புறம் வாசிங்க.
எபேசியர் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நற்குணம் நீதி உண்மை 9:3 எவ்வளோ ஆச்சு? ஆவியின் கனி எவ்வளோ? 12. பிரசங்கம் பண்ணால் மறந்துடுறீங்க. பிரசங்கம் பண்ணால் இப்படி மறக்கலாம். ஆவியின் கனி 12. நீதியின் விருட்சங்கள். அப்போ தேவன் சொல்கிறார், தேவனுக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சம் நீ ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்கணும். பரலோகத்தில் ஒரு விருட்சம் உண்டு, மாதந்தோறும் அதை என்ன பண்ணுச்சான்? கனி கொடுச்சு. நீ கனி கொடுக்கிறியா? மாதந்தோறும் இயேசு கனி எதிர்பார்க்கிறார். அதனால்தான் கனி கொடுக்கிற காலத்துக்கு முன்பாகவே தேவன் கனி எதிர்பார்த்த மரத்தை கனி கொடுக்காத பட்சத்தில் தேவன் அதை சபித்து விட்டார். விளங்குதா? நீ மாதந்தோறும் கனி கொடுக்கும்படி தேவன் உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:2 நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அப்ப தேவனுக்காக நீ நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களா இருக்கும்படி நீ கனி கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். 12 விருட்சங்கள் உண்டு. வாசிங்க. 2 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவை. பாருங்க, மாதந்தோறும் கனி கொடுக்கும்படி தேவன் பேசுகிறேனையும் கேட்கிறவங்களையும் அழைக்கிறார். எல்லாம் கவனிங்க, எல்லாம் எங்க பாருங்க. தேவன் அழைக்கிறார். என்ன? நீ மாதந்தோறும் கனி கொடுக்கும்படி. ஆனால் ஆதாம தேவன் கூப்பிட்டார். ஆதாம் தன்னை ஒழித்து கொண்டான். எங்கே ஒழித்து கொண்டான்? விருட்சங்கள் கொடுக்கும் செடி மத்தியில் ஒழித்து கொண்டான். வாசிங்க. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டான். வாசிங்க. ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். தோட்டத்தின் என்ன? கனி தரும் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஏன்? இவன் கனி கொடுக்கல. கனி கொடாத பட்சத்தில் இவன் என்ன பண்ணுறான்? தன்னைத்தானே ஒளித்து கொண்டான். அதே போல் பேசுகிறான்னு கேட்குற நீங்களும் கனி கொடாத பட்சத்தில் நீயும் நானும் ஒளித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். தேவன் கூப்பிடுகிறார். ஆபிரகாமை கூப்பிடுகிறார். ஆபிரகாமை கூப்பிட்டோன்னே தேவன் ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? இதோ அடியேன். ஆதாமை கூப்பிடும்போது இது அடின்னு சொல்ல முடியலையே, ஏன்? கனி தரல. அதனால தான் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே போய் ஒழித்து கொண்டுக்கிறான். ஏன்? விருட்சங்கள் கனி கொடுக்குற விருட்சங்களுக்குள்ளே. இவன் பாருங்க. அதனால தான் உன் மாம்சம் அநேக வேலையில் நம்முடைய ஜீவியத்தில் சுத்திகரிக்கப்படாத நிறைய சுபாவங்கள் இருக்கும். நீ அவ்வப்போது நீ தேவனோட ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுது, ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜீவித்தை நம்ம சரி செய்யணும் அநேக வேலையில். அப்போது தேவன் சொல்கிறாருங்க இந்த கால வேலையில். அப்போது ஆண்டு கூப்பிடுறாரு. ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? இதோ அடியேன். அதே போல் தேவன் என்ன பண்ணுறாரு? சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேல் என்ன பண்ணுறான்? வாசிங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன். என்னை கூப்பிட்டீரே. யார் போகிறா? பிள்ளையாண்டா ஏலி கிட்ட போகிறான். யார் பெற்ற பிள்ளையோ? யாரோ ஊழியக்காரன். என்ன அன்பு பாருங்க. இப்போது ஊழியத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்படணும். ஒரு ஊழியக்காரன் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும்போது அநேக பிள்ளைகள், ஆனால் தான் பெற்ற பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை எப்படி வேறு நம்ம பிள்ளைங்களை இப்போ நம்ம கூப்பிட்டா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? நைட்டில் இந்த கிழவனுக்கு வர வேலையே இல்லை, தூங்கிட்ட பிறகு கூப்பிட்றான் பாரு. சொல்லுவோமா மாட்டோமா? யாரும் கூப்பிட்டாலே வரமாட்டானுங்க நம்ம பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களாம் எப்படி கூப்பிட்டா வருதா? அதுவும் தூங்கின பிறகு அந்த பிள்ளை எப்படி ஓடி வர பாருங்க. யார் பெற்ற பிள்ளையோ ஊழியக்காரங்க சேவை செய்கிறேன். என்னை கூப்பிட்டீரே. வாசிங்க. உன் பிள்ளை கூப்பிட்டா வரானா? சொல்லுங்கள். உன் பிள்ளை கூப்பிட்டா வரானா இல்லையா? வந்தால் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். வாசிங்க. 1 சாமுவேல் 3:8 கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீர் போய் படுத்துக்கொள்ளும், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். ஊழியக்காரன் ட்ரெயின் பண்ணுறோம். என்ன எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு? ரைட்டு, வயசாயிருச்சு, நம்ம தான் ஒழுங்கா இல்லை, தெய்வம் நம்மோட பேச நிப்பாட்டி விட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு? அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறாரு. அதையாவது ஒழுங்காக பண்ணார் பாருங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டா நீ என்ன சொல்லும்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கற்றுக் கொடுக்கிறான். அப்புறம் வாசிங்க. சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். பாருங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ என்ன சத்தம் அந்த காலவேளை உன் காதுக்கு துணிக்குது?
தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் ஆழமான உபதேசங்களும் கேட்கும்போது நீ அல்லல் தட்டுகிறாயா இல்லை கேட்கிறாயா? உனக்கு சாதகமாக உபதேசம் வரும், உனக்கு சாதகமாக தீர்க்க தரிசனம் வரும், உனக்கு சாதகமாக தரிசனங்கள் வரும், உனக்கு சாதகமாக உபதேசம் பண்ணும்போது அப்போ நீ கேட்குற. ஆனால் ஒரு எச்சரிப்பு, ஒரு கடினமான ஒரு சத்தியம் வெளிப்படும் போது, கடினமான தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படும் போது, ஒரு ஆழமான உபதேசங்கள் வெளிப்படும் போது நீ கேட்குறியா? நீ அல்லல் தட்டுக்கிற. இது யாருடைய சத்தம் அப்படின்னு ஆபிரகாம் கேட்டனா? ஆபிரகாம் கேட்கலையே. இது மனுஷ சத்தமா? இதோ அடியேன் இதோ நீ கேட்குறியா? அந்த காலவேளையில் நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால். அதனால தான் வாசிங்க, உபாகத்தில் 28ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆண்டவர் அழகா சொல்லுவார் பாருங்க, 28. அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மை எப்படி வரும்? உன் வறுமை எப்படி போகும்? உன் வியாதி எப்படி குணமாகும்? உன் தரித்திரம் எப்படி நீங்கும்? உன் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி துளிர்விடும்? அப்போ மேன்மை என்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்போது. ஒரு மனைவி புருஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அள்ளு தட்டக்கூடாது. கல்லானாலும் புருஷன், கூலிக்காரனாலும் உன் புருஷன் தான், அவர் தான் அவனுக்கு எஜமா. தேவன் நியமித்திருக்கார்ல, நீ அல்லல் தட்டக்கூடாது. நீ அது தேவன் உடைய பிரமாணம், அவருடைய நீதி ஒழுங்கு. அதே போல் ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய எச்சரிப்பை கொடுக்கும்போது நீ ஊழியக்காரன் ஸ்தானம் தான் ஃபஸ்ட்டு. மனைவி பிள்ளை அதெல்லாம் அடுத்தது தான், அதெல்லாம் நெக்ஸ்ட் கேட்டகரி, அதெல்லாம் அடுத்து தள்ளி வச்சுருன்னு ஒரு ஆண்டவர். ஊழியன் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு தேவன் என்ன பண்ணுவாராம்? பராக்கிரமாக இருப்பார். அதனால நல்லா கேளுங்க, நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறேன். தேவன் இடைப்படுகிறார். உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை தொட்டவன் செத்தான். யார் உடன்படிக்கை பெட்டி? ஒரு ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி. நல்லா கேட்டுருக்கீங்க, ஒரு ஆசாரியன். இப்போ நான் இன்னைக்கு உபதேசிக்கிறேன், நாளைக்கு ஐயா உபதேசிக்கிறாரு, அடுத்த நாள் என் மனைவி உபதேசிக்கிறா, அடுத்த நாள் பாஸ்டம்மா உபதேசிக்கிறாங்க. இப்போ ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி நீ தொடக்கூடாது. உடன்படிக்கை பெட்டியை நீ தொட்டினா நீ செத்த. ஃபஸ்ட்டு வாசிங்க. ரெண்டாவது, இப்போ தெய்வன் சொல்லுகிறார், இப்போது விசுவாசி நீங்களும் உடன்படிக்கை பெட்டி. இப்போது தெய்வன் நீ ஒன்றை உடன்படிக்கை பெட்டியாக வச்சுருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை ஒன்றை தொட்டவனும் செத்தான். விளங்குதா? இது 2 பிரமாணத்தை மீறி செயல்படவே கூடாது. பேசுகிறது விளங்குதா இல்லையா? இந்த 2 பிரமாணத்தை மீறி செயல்பட்டினா ஆபத்து, எச்சரிப்பு வந்துவிடும். வாசிங்க. சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். போதும். இப்போ ஊசா என்ன பண்ணுவான்? மாட்டு வண்டி மேலே உடன்படிக்கை பெட்டி வரும், என்ன பண்ணிடுவான்? தொட்டுருவான். வாசிங்க. நீ உடன்படிக்கை பெட்டியை தொட்டினா நீ செத்த. ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கணும்ல. 2 சாமுவேல் 6:6. 2 சாமுவேல் 6:6. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். உடன்படிக்கை பெட்டி நீ தொடக்கூடாது. ஊழியக்காரனை நீ தொடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கை போடக்கூடாதுன்னு வேதவசனம் இருக்கு. உனக்கு தெரியாதா? ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்? ஏன் எச்சரிப்பு வருது? நீ துன்மார்க்கமாக நீ நடக்கிற, உன் தலையின் மேல் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி தான் ஊழியக்காரன் நியமித்திருக்காரு. அந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? உன் தலையின் மேல் நியாய தீர்ப்பு வரும்படி ஊழியக்காரனை நியமித்திருக்காரு. நீ துன்மார்க்கமாக நீ ஜீவிக்கும்போது ஊழியக்காரன் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருந்தால் உன் தலையின் மேல் நியாய தீர்ப்பு வரும்படி நியமிக்கப்பட்டவன் தான் ஊழியக்காரன். ரோமரில் வரும், எடுத்தீங்கன்னா. அப்போது இந்த காலவேளையில் அப்போ தெய்வன் சொல்கிறார், உடன்படிக்கை நீ தொடக்கூடாது, தொட்டவே செத்தான். அடுத்தது என்ன பண்ணுறோம்? விசுவாசி ஒரு உடன்படிக்கை. அதான் தெய்வன் சொல்கிறார், உன்னை தொடுகிறன்னு அவருடைய கண்ணன்மணியை தொடுகிறான். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாக என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்ப தேவன் சொல்லுகிறார் இந்த காலவேளையில், அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனுடைய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் ஆழமான உபதேசங்களும் தெய்வ எச்சரிப்புகளும் தேவனுடைய சத்தத்தை தேவன் சபையில் துணிக்க வைக்கும் போது நீ
கேட்கும்போது அவைகளை நீ அல்லல் தட்டக்கூடாது. அவைகளை அல்லல் தட்டினாய் எச்சரிப்பு உன்னை தேடி வருகிறது. அதை தான் கடைசி காலத்தில் தேவனை பாருங்கள், அழகாக ஒரு வசனம், கடைசி காலத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க ஒருக்க மனது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொள்வார்கள். தன் சுய இச்சைக்கு ஏற்றபடி நீ நல்லா இருக்கலாம், நல்லா இரு, நீ எல்லாத்தையும் உடுத்தலாம், நல்லா உடுத்து, நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், நீ எல்லாத்தையும் புசி, நீ எல்லாத்தையும் ஸ்நேகிக்கலாம், நீ எல்லாரையும் ஸ்நேகி, எல்லாரையும் நீ அரவணைக்கலாம், எல்லாரும் தேவை, நீ அன்பு திரளான பாவங்களை மூணும், இவனும் தேவை, அவனும் தேவை, வந்தவனும் தேவை, போனவனும் தேவை, நீ எல்லாம் அதை தன் இச்சைக்கு ஏற்றபடி. வாசிங்க 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏன் காலம் வந்துருச்சு, அதனால தான் ஆழமான இயேசு தேவன் கூப்பிடுகிறார். ஆபிரகாமே என்று கூப்பிடும்போது இதோ அடியேன், இதோ அடியேன். ஆதாம கூப்பிடும்போது விருட்சங்களுக்குள்ளே நடுவில் என்ன போய் அவனை ஒழித்து கொண்டான். சாமுவேலை தேவன் கூப்பிடுகிறார். அவன் என்ன சொல்கிறான், சொல்லும் அடியேன் கேட்குறேன். எப்படி பாருங்கள், எப்படி மாறுது பாருங்கள். நீ ஒழுங்கா இல்லை, தேவன் உன் பிள்ளைக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். நீ எச்சரிக்கையாக இரு. இந்த கால வேலையில் நீ ஒழுங்கா இல்லை, தேவன் சில வேலையில் தேவன் சின்ன பிள்ளைகிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். ஊழியத்தை நீ ஒழுங்காக பண்ணலை, அடுத்தவங்களை எழுப்பிவனா என்ன பண்ணிடுறாரு, அவமாக அசிங்கப்படுத்திடுவார். ஏன்னா நீ ஒழுங்காக இல்லாத பட்சத்தில் தேவன் என்ன பண்ணுவானா, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துனே இருக்கும். அதனால தான் தேவன் சொல்கிறார் அந்த காலவேளையில் என்ன சத்தம் தேவன் பேசுகிறாரா? இந்த சத்தம் யாருக்கு? எனக்கா உனக்கு தான்? யாருக்கு? உனக்கு தான். பின்ன எனக்கா? யாருக்கு இந்த காலவேளையில் தேவன் பேசுகிறார்? எனக்கும் பேசுகிறார், உனக்கும் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இடைப்படுகிறார். அதனால கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். வாசிங்க. ஆனால் என்ன அழகாக போதிக்கிறார் பாருங்க. நீ உண்மையாக கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது, அதனால அநேக வேலையில் ஏன் உன் தரித்திரம் நீங்கலை, ஏன் உன் வியாதி போகலை, ஏன் உன் வறுமை நீங்கலை, ஏன் உன் சிறையிருப்பு மாறலை, ஏன் உனக்கு ஒரு புதிய வாசல்கள் திறக்கலை, ஏன் உன் பிள்ளையோட எதிர்காலம் இப்படியே இருக்குது, ஏன் மாறலை, ஏன் ரட்சிப்பு வரலை? சொல்லுங்கள். ஏன் உண்மை இல்லாத பட்சத்தில் உண்மை. அதனால் நீ உண்மையாக செவி கொடுக்கணும். தேவன் வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி உன் செவியை சாய்த்து நீ கீழ்ப்படியணும். வாசிங்க. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். ஒரு சர்ச்சில் நான் இருக்கும்போது ஒரு ஆழமான உபதேசம்லாம் இல்லை. அந்த ஊழியக்காரர் தான் சும்மா தான் பிரசங்கிச்சார். ரொம்ப வைராக்கமான ஆழமான உபதேசமான சர்ச்சும் கிடையாது. ஆனால் நிறைய ஜனம் வராங்க. பெந்தகோஸ்து சபை தான். பேர்லாம் சொல்ல மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார், ரிங்கு நல்லா பாருங்கள், நான் யாரையும் குற்றப்படுத்தலை, அன்னைக்கு உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். அவங்க கையில் போட்டுக்க ரிங்கு வந்து ரிங்குனா வெட்டிங் ரிங். அது பாம்பு சுற்றினது போல் இருக்குது. சின்ன உபதேசம் தான், அருவருப்பாக இருக்குது. நான் போடலைன்னு கழட்டலை, தேவன் அதை விரும்பலை, அதை நான் கழட்டிட்டேன். என்ன சாதன உபதேசம் தான், ரொம்ப ஆழமான உபதேசம் இல்லை. எனக்கு அதை தொட்டுச்சு. இப்போ தேவன் என்ன பண்ணாராம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பெந்தகோஸ்துக்காரங்க நம்ம டை அடிக்கிறதே வர மாட்டேங்கிறோம். கலராக ட்ரெஸ் பண்ணுறோம். வேறு என்ன பண்ணுறோம், நகை போடுறது, நகையே போடலைன்னா கவரிங்காவது போட்டுக்கிறோம். என்ன பண்ணுறோம், நீங்களாம் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். நம்ம பென்டெகாஸ்டல் விடுதலை, நீ எதில் விடுதலை ஆகிருக்க? இப்போ இயேசு பார்க்குறல ஆழமான விடுதலை, நீ எதில் விடுதலையாக இருக்க? நீ சொல்லு. உன் சிறையிருப்ப தேவன் மாற்றம் இன்றைக்கி வந்திருக்கிறார். நீ எதில் விடுதலையாக இருக்க? ரட்சிக்கப்படலை, ஒரு காலத்தில் உபதேசம் தெரியல, ஆழமான உபதேசங்கள் எனக்கு தெரியல, ரைட்டு. இப்போது தேவன்கிட்ட வந்துட்டு நீ எதில் விடுதலையாக இருக்கேன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பக்கத்து வீட்டுக்கார அயலானுக்காக, சொந்தக்காரனுக்காக இப்படியே வாழ்ந்தா இப்போ உன் தேவனுக்காக நீ எப்போ வாழ போகிற? சொல்லுங்கள். உன் தேவனுக்காக நீ வாழ்வது எப்போ? கடன் வாங்க மாட்டேன் நீ பொருத்தனை பண்ணினா, நீ கடனே நீ வாங்கக்கூடாது. நீ மாத்திரை சாப்பிட மாட்டேன் நீ பொருத்தனை பண்ணினா, நீ மாத்திரையும் நீ எடுக்கக்கூடாது. நீ முடியும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், நீ ஒரு பொருத்தனை பண்ணினா நீ இந்த பொருத்தனை இல்லைன்னா பொருத்தனையே நீ பண்ணாத. நகையை கழட்டுறேன்னு சொன்னோன்னா நகையை கழட்டிடணும். நீ நகையை திருப்பி போடக்கூடாது. புரியுதா? அதுக்கு நகையை போட்டுகிட்டே இருக்கலாம். பாஸ்டர் 2 சொல்லிட்டாரு, அதனால தான் போட்டுக்கிறேன். நம்ம ஆளுங்க எப்போ பண்ணுவாங்க, எப்போவுமே இடக்கு முடக்காத சரீரத்தை தான் பிடிச்சிப்பாங்க. இப்போ தேவன் வாசிங்க. அப்போ தேவன் சொல்கிறார் அந்த காலவேளையில், தேவனுடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கணும்.
பிரசங்கி 5:4 படிக்கிறேன். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நீ ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த பொருத்தனையில் உண்மையாக இருக்கணும். ஆழமான உபதேசத்தை கேட்குற, ஆனால் நீ ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் நீ ஒப்பு கொடுக்கும்போது அர்ப்பணிக்கிறவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் உன் பொருத்தனை எப்படி இந்த கால வேளையில் தேவனுடைய சத்தத்துக்கு, அதனால தான் நீ இதோ அடியேன் என்றான். அடுத்தது அதே ஆதியாகமம் 22:1 வாசிங்க. திருப்பி ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி போதும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இது ஒரு சோதனை. இது என்னது? இது சோதனை. சோதனைக்கும் டெஸ்ட்டுக்கும் டெம்ப்டேஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் ரெண்டுமே சோதனை தான் சொல்கிறாங்க. சோதனைனா இது டெஸ்ட், டெம்ப்டேஷன் கிடையாது. டெம்ப்டேஷனுக்கு என்ன தமிழில்? இல்லை டெம்ப்டேஷன் வேறு. டெம்ப்டேஷனுக்கு என்ன? இப்போ சோதனை டெஸ்ட் வேறு, டெம்ப்டேஷன் வேறு. தேவன் நீதிமானை சோதிக்கிறார். டெம்ப்டேஷன் அதே சோதனை தான் சொல்கிறாங்க. டெம்ப்டேஷன் என்ன? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் என்ன பண்ணனா? யாரையும் சோதிக்க மாட்டார். அவன் தன் சுயேட்சையின்படி இழுப்பின்று சோதிக்கப்பட்டு என்ன பண்ணான்? சிக்கண்டு போகிறான். வாசிங்க. டெஸ்ட் வேறு, டெம்ப்டேஷன் வேறு. நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். டெம்ப்டேஷன் இல்லை, டெஸ்ட். பாருங்கள், பிள்ளைங்க 1 வருஷம் படிக்குது. படித்து முடிச்சோன்னா என்ன வருது? பரீட்சை டெஸ்ட்டு, டெம்ப்டேஷன் கிடையாது. இப்போ இதை வாசிங்க. அப்போ எப்போ சோதிக்கப்படுகிற? உன் இச்சையினால், நீ அவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் நம்மை சோதிக்கவே மாட்டார். அந்த டெம்ப்டேஷன் கிடையாது. தேவன் என்ன பண்ணாரா? நம்மளை அப்படி சோதிக்க மாட்டார். டெஸ்ட் வைப்பார். வாசிங்க. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பாருங்க, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பானாக. ஆனால் இங்கே சொல்றாரு, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். வாசிங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். போதும். ஏன்? தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ டெம்ப்டேஷனுக்கு என்ன? சுத்த தமிழில் சலனம் இல்லை, டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் வருது. நீங்கள் தான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கணும் அதோடைய அர்த்தம் என்ன. டெம்ப்டேஷன் தேவன் அப்படி சொல்ல டெஸ்ட் பண்ணுறாரு. ஆபிரகாமை சோதிக்கிறார். டெஸ்ட். வேதம் சொல்லுது, தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார். வாசிங்க. தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறாராம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். சங்கீதம் 11:5 வாசிங்க. அதனால்தான் பிள்ளைகள் 1 வருஷம் படித்த பிறகு ஒரு பரீட்சை வரும். பரீட்சை தேவன் அவங்க பாருங்க, ஏன் அப்பப்போ ஒரு டெஸ்ட். வாசிங்க. சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அப்ப தேவன் சொல்கிறார், ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். அது ஆபிரகாமுக்கு வந்த சோதனை, டெஸ்ட். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இப்போ அநேக ஸ்கூல் எல்லாம் பாருங்க, முன்ன நான் படிக்கும்போது 3 எக்ஸாம் தான். நான் படிக்கும்போது படித்த காலத்தில் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல். இப்போ என் பொண்ணு படிக்குது யூனிட் டெஸ்ட் 1, யூனிட் டெஸ்ட் 2, யூனிட் டெஸ்ட் 3, அப்புறம் டேர்ம் 1, திருப்பி அப்புறம் யூனிட் டெஸ்ட் 4, டேர்ம் 2, அப்புறம் திருப்பி இன்னொரு யூனிட் டெஸ்ட்டு, அப்புறம் டேர்ம் 3, அப்புறம் இப்போ எல்லாம் சில ஸ்கூலில் மாதம் டெஸ்ட்டு. இன்னும் நல்லா இருக்கிற ஸ்கூல் வாரம் டெஸ்ட்டு. இன்னும் இவருக்கு தினமும் டெஸ்ட் வச்சா நல்லாயிருக்கும் இல்லை? என்ன கேல்வன் இப்போயே வறுத்து எடுக்கிறானுங்க. தினமும் டெஸ்ட் வச்சா நான் என்ன பண்ணுறதுன்றான் கேல்வன். பாருங்க, இப்போ எல்லாம் அதான் தேவன் பரீட்சைன்னு வைக்கிறாரு. விசுவாசத்தின் பரீட்சைன்னு ஒரு வசனம் ஒன்று வாசிங்க. வேதத்தில் என்ன பார்க்குறோம்? யாக்கோபில், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன பண்ணுமா? பொறுமையை உண்டாக்கும். விசுவாசத்தின் பரீட்சை. அப்போது தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஏன்? விசுவாசம் இருக்கா இல்லையா? இந்த காலவேளையில் உனக்கு விசுவாசம் இருக்கா? தேவன் உன்னை சோதிக்கிறார். உன் வியாதி குணமாக நீ விரும்புறியா? உன் விசுவாசிக்கிறியா? உன் கடன் பிரச்சனை தீரும் என்று விசுவாசிக்கிறியா? தேவனுக்கு ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறியா? எனக்கு என்ன வீட்டில் சமாதானமே நிம்மதியே இல்லை, வீட்லேயும் இல்லை, வேலை ஸ்தலத்துலையும் இல்லை, நீ விசுவாசிக்கிறியா? தேவன் உன் ஊழியத்தில் ஒரு நல்ல ஒரு இளைய பாதையில் வைப்பார், நீ விசுவாசிப்பியா? எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் எனக்கு பிள்ளைக்கு வைத்திருக்கார் என்று விசுவாசிக்கிறியா? தேவன் விசுவாசி எடுத்தீங்களா? யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. பாருங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எப்படி பிள்ளைங்களுக்கு பரீட்சை வைக்கிறாரோ தேவன் அந்த மாதிரி என்ன பண்ணுறாரா? பரீட்சை
வைக்கிறார். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அது மிகுந்த சந்தோஷமா நீ எண்ணணும். வேறு சொல்லுது, தேவன் நம்மளை நிமிஷந்தோறும் சோதிக்கிறார். எங்கே வரும் அந்த வசனம் எடுத்தவங்க சொல்லுங்க. அந்த வசனம் எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல பரிசு கொடுப்போம். நாங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் யார் சொல்லுங்க. தேவன் நம்மளை நிமிஷந்தோறும் சோதிக்கிறார். எங்கே வரும்? தேவன் நம்மை நிமிஷந்தோறும் சோதிக்கிறார். நிமிஷந்தோறும். சரி, போயிடுச்சு. அதனால் இப்போ 50% டிஸ்கவுண்ட் முழுக்க கொடுக்க முடியாது. ஒரு சின்ன க்ளூ, நம்மை விசாரிக்கிறதுக்கும் எங்கே வரும் அந்த வசனம்? அதுவும் தெரியாதா? அவன் ஏமாத்துறோம், மனுஷன் ஏமாத்துறோம். நம்மை தேவன் விசாரிக்கிறதற்கும் சொல்லுங்க, அதுவும் தெரியாதா? சொல்லுங்க. நினைக்கிறதற்கும் அவன் ஏமாத்துறோம். சரி, அதுவும் போச்சு. 25% டிஸ்கவுண்ட். இதுக்கு மேலே டிஸ்கவுண்ட் கிடையாது. இப்போயாவது யாரோ சொல்லுங்க. யோபில் வரும். எங்கே வரும்? எல்லாம் ஈஸி, ரொம்ப லகுவான வசனம் தானே, கடினமான வசனம் கிடையாது. யோபில் எங்கே வரும்? வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தில் வரும். எடுங்க. இப்போ யார் ஸ்பீடாக படிக்கிறீங்க பார்ப்போம். யோபு 7ஆம் அதிகாரத்தில் 17 மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் பாருங்க, மனுஷன் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு, அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கு, காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கு, பாருங்க, காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கு, நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவனை மாத்திரம். 7:18 போடுங்க ஸ்கிரீன்ல. பாருங்க, காலைதோறும் உன்னை விசாரிக்கிறதுக்கும், வாசிங்க, நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும். தேவன் என்ன பண்றார்? நிமிஷந்தோறும் உன்னை சோதிக்கிறார். நிமிஷந்தோறும் உன்னை பார்க்கிறார். உனக்கு நோக்கி பார்க்கிறார். நீ நிற்பியா? என் பிள்ளை நிற்பானா? என் மகன் நிற்பாளா? உன்னை பார்க்குற கண்ணோக்கி நிமிஷந்தோறும் உன்னை பார்க்குற, சோதிக்கிறார். அப்புறம் வாங்க, அடியேன் இருக்கிறேன் அப்படின்னா தேவன் அவனை சோதித்தார். அதே போல் பேசுகிறேனையும் கேட்குறவனையும் தேவன் கண்டிப்பாக சோதிப்பார். உலகத்தில் நான் போன மாதம் சொன்ன மாதிரியே உலகம் ஒரு போர்க்களம். வெரி குட். ஏன்னா ஒரு ஆட்டோ பின்னாடி உலகமே ஒரு போர்க்களம், வாஸ்தவம் தான். ஆனால் அவனுக்கு ஒரு பரிசு தான். அவனுக்கு உலகம் ஒரு போர்க்களம், கீழே உலகம் ஒரு அக்னி போர்க்களம்னு எழுதியிருந்தான். ஆனால் நமக்கு பேசுகிற நமக்கும் கேட்குறவங்களுக்கும் எத்தனை மடங்கு அக்னி? 7 மடங்கு அக்னி. அவனுக்கு 1 மடங்கு தான் பேசுகிற எனக்கும் கேட்குறவனுக்கும் 7 மடங்கு அக்னி. தானியேல், ஷாதாக், மேஷாக், அபேத்நேகோ தூக்கி அக்னியில் போட மாதிரி எத்தனை மடங்கு அக்னி இருந்துச்சு சொல்லுங்கள்? 7 மடங்கு. அதே போல் விசுவாசத்தில் நீ விசுவாச பரீட்சையில் நீ நிற்கணும். தேவன் உனக்கு திரளான வாசல்கள் திறக்கணும்னா தேவன் உன்னை சோதிப்பார். சோதித்த பிறகு தானே உனக்கு தெரியும். வேதம் அதானே சொல்லுது, நிமிஷந்தோறும் உன்னை என்ன பண்ணுறான்னா தேவன் சோதிக்கிறார். வேதம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். ஆனால் அதே போல் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது, ஏன் உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? இந்த கால வேலை தேவன் மோரியா மலையின் மேல் உன்னை அழைக்கிறார். எதற்காக? விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவர்கள் தான் இந்த பலிபீடத்தையே கட்ட முடியும். சும்மா எல்லாரும் கட்ட முடியாது. வந்தவன் போனவெல்லாம் கட்டலாமா? ஏதோ பிரசங்கம் பண்ணால் நீ கட்ட முடியுமா? நீ ஏதோ பாட்டு ஊழியம் பண்ணுற பாடுனா நீ கட்ட முடியுமா? தேவன் எவர்களை கொண்டு இந்த பலிபீடத்தை கட்ட விரும்புகிறார்களோ அவர்களை கொண்டு தான் தேவன் கட்டுவார். ஆமென். விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவர்களுக்கு தான் இந்த உபதேசம். விசுவாசத்தில் பூர்ணப்படாதவர்களுக்கு இந்த உபதேசமே கிடையாது. வாசிங்க. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அது என்ன? உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 2-3. தேவன் சோதிக்கிற பாருங்க. ஜனத்தை வனாந்திரத்தில் தேவன் ஏன் நடத்துகிறார்? வனாந்திரம், உன் வாழ்க்கை என்பது வனாந்திரம், உலகம் வனாந்திரம். ஏன் தேவன் அதில் நடத்துகிறார்? உன்னுடைய தாளந்தோ, உன்னுடைய திறமைகளோ, உன்னுடைய செல்வாக்கோ, உன்னுடைய அந்தஸ்தோ, உன்னுடைய பின்னணியமோ, உன்னுடைய முற்பிதாக்கள் வைத்து போனதோ எவைகளையும் நம்பி நீ சார்ந்திருக்கக்கூடாது. அதனால தான் தேவன் ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்தி வருகிறார். எந்த ராஜாவும் நடத்த முடியாது. எத்தனை? 5 லட்சம் புருஷர் இல்லை, 6 லட்சம் புருஷர், ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னா எத்தனாச்சு? 6 மணனும் 18 லட்சம். ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்கன்னு வச்சு போவோம். 12 24. அப்புறம் 6 லட்சம் வேலைக்காரங்க. 30 லட்சம் ஜனத்தை எப்படி நடத்த முடியும் வனாந்திரத்தில்? பாருங்க, தேவன் நடத்துகிறார். எந்த ராஜா, எந்த அரசாங்கம் நடத்த முடியாத தேவன் நடத்தி காண்பித்தார். நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், வெறும் வனாந்திரங்க. அந்த மாதிரி வனாந்திரம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு விளைச்சல் இருக்காது. கொடிய வனாந்திரம் வேத வசனம் சொல்லுதில்ல. அதனால தேவன் பாருங்க சோதிக்கிறார். வாசிங்க உபாகம் 8:2-3.
உபாகமம் 8:2-3. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஏன் தேவன் மன்னாவினால் போஷிக்கிறார்? வேதவசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் பிழைக்கிறான். அப்படின்னா இந்த உபதேசம் பலிபீடத்திலிருந்து என்ன சத்தம் துணிக்கிறதோ தேவன் பேசுகிறார், அதுதான் கர்த்தருடைய சத்தம். தேவன் நேரடியாக அவன்கிட்ட பேச முடியுமா? பேசுகிறதுக்கு ஒன்று பலன் இருக்கா? அதனால தேவன் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல பலிபீடத்தில் என்ன வார்த்தை வருதோ நீ எடுத்துக்கொள்ளணும், நீ அதை உட்கொள்ளணும். வாசிங்க வேகமா. என்ன படிக்கணும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைக்கிறான். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அறியாத இந்த மன்னாவினால் தேவன் போஷிக்கிறார். மன்னா எதை காண்பிக்கிறது? தேவனுடைய வசனத்தை காண்பிக்கிறது. அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. செகரியா 13:9 வாசிங்க. செகரியா 13:9 ஆண்டு சொல்கிறார் பாருங்க, நீ என் ஜனம், இவர்கள் என் ஜனம், நீ என் தேவன். எப்போ தேவன் அப்படி சொல்வார்? எப்போ சொல்வார்? நீ கவனமாய் செவி கொடுக்கும்போது, நீ உண்மையாய் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவன் என்ன பண்ணுறார்? சோதிக்கிறார். மனுஷனை சோதித்து பார்ப்பார். ஒவ்வொரு மனுஷனையும் சோதித்த பின்பு நீ பொன்னாக நீ விளங்கணும். அதெல்லாம் தேவனுடைய பிரியமே. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீ உண்மையாக தேவனுடைய சோதனைக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீ பொன்னாக விளங்கும்போது உன் விசுவாசத்தில் நீ பொன்னாக நீ விளங்கணும். வாசிங்க 1 Corinthians 10:5 வாசிங்க. 1 Corinthians 10:5. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. பாருங்க, அப்படி இருந்தும் தேவன் அதிகமான பேரிடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்தில் தேவன் அவர்கள் அழித்தார். ஏன்? வனாந்தரம் என்பது என்ன? உன் விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. அப்போ விசுவாச வாழ்க்கையில் நீ ஜீவிக்க போறியா, அழிந்து போகிறியா? இந்த காலவேளை தேவன் இடைப்படுகிறார். வனாந்தரத்தில் தேவனே அழிச்சிட்டார். வேதவசனம் சொல்லுதில்ல, ஏன்? தேவனே அழிச்சிட்டார். அப்போ நீ மோரியா என்ற மலைக்கு நீ வரணும், நீ பலிபீடத்தை கட்டணும். விசுவாசத்தில் பூர்ணப்பட்டவர்கள் தான் இந்த பலிபீடத்தை கட்ட முடியும். விசுவாசத்தில் பூர்ணப்படாதவர்கள் பலிபீடத்தை கட்ட முடியாது. வனாந்திரத்தில் நீ ஜீவிக்க போகிறாயா, இல்லை வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போகிறாயா? இப்போ செகரியா 13:9 வாசிங்க. இப்போ தேவன் சொல்கிறார் பாருங்க, யார் அவருடைய ஜனம், யார் அவர்களுடைய தேவன் என்று பாருங்க. வாசிங்க வேகமா. சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெளியே உருக்குறது போல அவர்களை உருக்கி. எப்படி தேவன் பேசுகிறார் பாருங்க. 1/3 பங்கை தேவன் தெரிந்து கொள்கிறார். இந்த காலவேளையில் தேவனுடைய சத்தம் எச்சரிப்பு வருது, உன்னை நோக்கி வருது. அந்த 1/3 பங்கா நீ மாறிவிடு. வெளியே உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். அப்போதுதான் நீ பண்ற ஜெபத்துக்கு பதில் வரும். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். இது என் ஜனம் என்று தேவன் சொல்லுவார். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கற்றுக்கொள்ளணும் தேவன் எப்படி இடைப்படுகிறார். மல்கியா 3:3 வாசிங்க. இப்போ அநேக வேலையில் பாருங்க, தன்னைத்தானே சுத்திகரிக்கிறோம். அநேக வேலையில் நம்ம சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிப்புனா என்ன? எல்லாம் என்ன பாருங்க, சுத்திகரிப்பு அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க சபையில். அப்படின்னா உடனே நீயே கழுவணும், ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் குளிக்க போவான், எல்லாம் என்ன பாருங்க, குளிச்சுட்டு வருவான். பார்த்துக்கிங்களா? காதில் இங்கே சோப்பு இருக்கும் பார்த்துக்கிங்களா? கையில் இங்கே சோப்பு இருக்கும் பார்த்துக்கிங்களா? இப்படி பார்த்தா முட்டி இங்கே சோப்பு இருக்கும். இவன் நல்லா குளிச்சுட்டு தான் வந்திருப்பான், ஆனால் அங்கங்கே கொஞ்சம் சோப்பு இருக்கும். அதில் பார்த்தது இல்லையா? நானே சில டைம் குளிச்சுவேன், இங்கே என்னடா இப்படி நல்லா தேய்ச்சிட்டு வந்தால் பார்த்தா இங்கே சோப்பு இருக்கேன்னு பார்ப்பேன் நான். எவ்வளோ தேய்ச்சி ஆண்டர் சொல்கிறாரு, நீ குளிச்சதெல்லாம் போதும், இப்போ நானே உன்னை குளிப்பாட்ட போகிறேன்றாரு. வாசிங்க, உன்னை நானே குளிப்பாட்ட போகிறேன். லேவியன் ஆண்டர் என்ன பண்ணாரா? அவரே உட்கார்ந்து சுத்திகரிப்பார். வாசிங்க மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து வெளியே புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். யாரு? அவரே உட்கார்ந்து. அவர் உட்கார்றானா? இனிமேல் தேவன் ஒன்னே குளிப்பாட்ட போறாரு. நீ குளிச்சதெல்லாம் போதும் மகனே, நீ பெந்தகோஸ்துக்கு வந்து சத்தியம் கேட்டதெல்லாம் போதும் மகனே, நீ உடாப் சுட்டதெல்லாம் போதும் மகனே, நீ போட்ட காணிக்கெல்லாம் போதும், தாங்கவே முடியல மகனே. வாசிங்க.
அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து லேவியின் புத்திரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் இப்ப நான் சொன்னல காணிக்கை நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாசத்துல தேவன் யாரு உன்னை தேவன் குளிப்பாட்ட போகிறார் சொல்லுங்க. இந்த மாசத்துல நெஞ்சில கை வச்சு தேவன் என்னை குளிப்பாட்டுறார். தேவன் என்ன குளிப்பாட்ட போற? நீ குளிச்சதெல்லாம் போதுமா? நீ ஒழுங்காவே குளிக்க மாட்டேங்கிற. அதனால இனிமேல் என்ன பண்ற? உன்னை நான் குளிப்பாட்ட போடுறேன் மகனே மகளே என்று தேவன் சொல்கிறார். அதனால சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிங்க யாக்கோபுல அதில் தேவன் என்ன பண்ணுறானா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்ன பண்ணுறானா, அவனுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை முடிசூட்டுகிறார். அதே 1 அதிகாரத்தில் வரும். வாசிங்க 1:12. யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆதிகாரம் 22:6-7 வாசிங்க. இப்போ தேவன் சொல்லுகிறார், மலையை காண்ப அவன் கண்ணுக்கு தென்படுது. வாசிங்க. 3 நாள் பிரயாணம் எதை காண்பிக்கிறது? வேத நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க? 3 நாள் பிரயாணம் வந்து 42 மைலாம். 42 மைல். வாசிங்க. ஆதியாகமம் 22:4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். கண்ட பின்பு அவன் என்ன சொல்கிறான்? வேலைக்காரனை ஒதுக்கி வச்சு, நல்லா கவனிங்க, பிள்ளையாண்டனை கூட்டு நடக்கிறான். என்ன விறகு இருக்குது? பிள்ளை கேட்குறான் பாருங்க, தகப்பனே விறகு இருக்குது, கையில் அக்கினி இருக்குது, ஆனால் பலி செலுத்த பலி எங்கே? அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. வெந்தின புண்ணில் என்ன பண்ணுறான்னா, வெந்தின புண்ணில் நம்மளுக்கு என்ன பண்ணுவானுங்க, நல்லதாக எதாவது சொல்லி, ஆனால் இவன் அப்போ தான் இருக்கிற பல்பையும் ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு போயிடுவான். உன்னை பார்க்க எதாவது ஆறுதல் அடையும் வந்தால் இவன் என்ன பண்ணான்னா இருக்க பல்பையும் ஃபியூஸை பண்ணிக்கிட்டு போயிட்டானாம். வாசிங்க. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. இப்பொழுது நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? பாருங்க, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றான்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எப்படின்னா என்ன? யெகோவா ஈரே, அப்படி அந்த வெளிப்பாடு இருந்தாதான் இந்த பலிபீடத்தை நீ கட்ட முடியும். என்ன ஆபிரகாம் என்ன சொல்றான்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா யெகோவா ஈரேனா என்ன? தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த காலவேளையில் தேவனுடைய பர்வதத்தில் உன் தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். அல்லையா? நீ என்ன தேவையோடு இருக்கிறியோ, என்ன தேவை? சுகமா, இல்லைன்னா தேவன் உனக்கு ஒரு நல்ல வேலையா, ஒரு நல்ல வருமானமா, ஒரு நல்ல எதிர்காலமா, ஒரு பிள்ளைகளை கொடுத்த பாரமா, ஊழியத்தில் உனக்கு ஒரு என்ன பண்ண திறந்த வாசலா, ஆனால் என்ன தேவையோ நீ இருக்கிறியோ, தேவன் சொல்கிறார் கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும் என்று தேவன் சொல்லுவார். வாசிங்க அந்த வசனத்தை. 14. ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். 22:9 வாசிங்க. அந்த பலிபீடத்தின் மேல் என்ன பண்ணா? கட்டையை அடுக்கி அந்த கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அது எதை காண்பிக்கிறது? கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. ஏன்? இப்போது ஒரு கீழ்ப்படியாதவனை கொண்டு கயிறை கட்டி கட்டையின் மேல் கிடத்த முடியுமா? அடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? கீழ்ப்படியும் போது தேவனுடைய சித்தத்துக்கு நீ பரிபூர்ணமாக கீழ்ப்படியும் போது தேவன் என்ன பண்ணுறாராம்? ஒரு அற்புத அடையாளம் செய்கிறார். வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, வேதம் சொல்லுது எபிரேயர்ல பாருங்க, கீழ்ப்படியாதவர்களை தேவன் அழித்தார் என்று பேசுவார். கீழ்ப்படியாதவர்கள் தேவன் என்ன பண்ணாராம்? வனாந்திரத்தில் அழித்து விட்டார். அப்போ ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். ஏன்? யார் கீழ்ப்படிவா? அவன் கைகளை கட்டி, மகனே உன்னை பலிபீடத்தில் கிடத்த போகிறேன் அப்படின்னா அவன் கீழ்ப்படிந்தான். எப்படிப்பட்ட சோதனை! ஈசாக்குக்கு சோதனை வந்துச்சா? ஆபிரகாமுக்கு வந்த சோதனை ஈசாக்குக்கு வந்துருச்சு. அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். நீ கீழ்ப்படியணும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியணும். திருவசனத்துக்கு உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படியணும். தேவனுடைய எச்சரிப்புக்கு நீ கீழ்ப்படியணும். தீர்க்க தரிசனங்களுக்கு நீ கீழ்ப்படியணும். வாசிங்க. என்ன வசனம் சொன்னீங்க? அந்த எபிரேயர்ல கீழ்ப்படியாதவர்களை தேவன் என்ன பண்ணாராம்?
சங்காரம் பண்ணினார். அப்போ கீழ்ப்படியணும். ஆனால் கீழ்ப்படிஞ்சான். அதே போல் இந்த காலவேளையிலையும் உன்னையும் என்னையும் கீழ்ப்படியும்படி தேவன் அழைக்கிறார். எடுத்தீங்கன்னா வாசிங்க. அப்போ ஆதியாகமம் 22:12 வாசிங்க. அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு? இவன் பலி செலுத்தினான். அப்போ தேவன் ஒரு சாட்சி சொல்கிறார். என்ன சாட்சி கொடுக்குறாரு பாருங்கள். ஆதியாகமம் 22:12 வாசி முடிங்க. ஆதியாகமம் 22:12. இப்போது பாருங்கள், தேவனே சாட்சி கொடுக்குறார். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஏன்? அவன் துணிகரமாக பிள்ளையை வெட்டிடுவான்னு அவனுக்கு தெரியுது. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. பாருங்க, என்ன தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவனுக்கு இதில் என்ன பயம்? இதில் அப்போ தேவன் சொல்கிறத அல்லல் தட்டலை. தேவனுடைய சித்தத்துக்கு பூரணமாக நீ சமர்ப்பிக்கும்போது தேவன் உன்னையும் என்னையும் சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம பூர்ணமாக ஒப்பு கொடுக்குறோமா? தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா? தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நம்ம மாறுகிறோமா? தேவன் எவர்களை தெரிந்து கொண்டார்? நீ தெரிந்து கொண்டவைகள் எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரா? நீ அதனால தான் தேவன் பாருங்க அவனை கொடுத்து ஒரு சாட்சி கொடுக்குறார். நீ தேவனுக்கு பயந்த மனுஷன். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம பூரணமாக செவி கொடுக்கும்போது இந்த காலவேளையில் பேசுகிறவனையும் கேட்குறவனையும் மோரியா என்ற மலையின் மேல் தேவன் பலிபீடத்தை கட்ட நமக்கு உதவி செய்வார். எல்லாம் எளிமையாக இருக்கலாம். எளிமையிலிருந்து இந்த ஆழமான உபதேசத்துக்கு ஏற்றபடி நம்ம ஒப்பு கொடுப்போம். வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் வாக்குத்தத்தெல்லாம் ஆமேன் என்றும் தேவன் உன்னையும் என்னையும் தேவன் என்ன பண்ணுறாரா? ஆசீர்வதிக்க தான் அழைக்கிறார். பூரணம் என்பது யார்? விசுவாசத்தில் பூரணம். அவன் கிரியைகளினால் அவனுடைய விசுவாசம் பூர்ணப்பட்டது. அதாவது விசுவாசத்தில் பரிபூர்ணமத்தை எட்டி அடைந்தான் ஆபிரகாம். இந்த காலவேளையில் தேவன் பேசுகிற என்னையும் கேட்குற உன்னையும் அழைக்கிறார். ஏன்? விசுவாசத்தில் நீ பூரணப்படணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வேதம் சொல்லுது பாருங்க. எல்லாம் நம்ம கண்களை மூடுவோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுத்து போவோம். இப்போ தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம் கட்டினான். ஆனால் தன் பிள்ளையை தகன பலியாக அர்ப்பணிக்கும் போது ஒரு எச்சரிப்பு சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. அப்போ அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாலே தேவன் என்ன பண்ணாராம்? அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதனால் உன்னுடைய அக்னி பரிசையில் நீ சோர்ந்து போகாத. எப்பேற்பட்ட அக்னி பரிசையாக இருக்கலாம், அது ஒரு குடும்பமாக இருக்கலாம், அது ஒரு ஊழியமாக இருக்கலாம், அது ஒரு உன்னுடைய தொழிலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம். எவைகளை நீ கடந்து போகிறாய் தேவன் அறிவார். நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடக்கும் போது தேவன் ஒப்பமாக எண்ணுகிறதே அல்ல. உன் கண்ணீரெல்லாம் அவர் துருத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் அல்லல் தட்டுக்கிற தேவனே அல்ல. ஆனால் நீ சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் தேவனுடைய சித்தத்தை நீ செய்யும்போது அது ஒரு பாடுகள் உண்டு, அது ஒரு நிந்தை உண்டு, அது ஒரு உபத்திரம் உண்டு. தேவனே சொல்கிறாரே, தேவன் ஆபிரகாமை சோதித்த பின்புதான் நீ என்ன பண்ண பொன்னாக விளங்க முடியும். அதனால் ஒவ்வொரு சோதனைக்கு பின்னால் தேவன் மகளே ஒரு திரளான நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. நீ அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீ கடந்து போக ஒப்புக்கொடு. மரண பள்ளத்தாக்கு பக்தன் நடந்தான். அவனுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினார். நீ நடந்து போகிறாயா? அந்த காலவேளையில் எனக்கு தான் இந்த பிரச்சனை, எல்லாருக்கும் இல்லையே என்று நீ சொல்லுகிறாயா? நீ வாயை திறந்து அப்படி சொல்லாத. ஒன்றை காட்டிலும் தேவன் ஆண்டு சொல்றாரு. பாகாலுக்கு வணங்காத எத்தனை பேர் ஒழித்து வைத்திருக்கிறார். ஆண்டு எத்தனையோ பேர் தீர்க்கதரிசி ஒழித்து வைத்திருக்காரு. எலியா சொன்னது போல நான் மாத்திரம் தான் மீதியா இருக்கு நீ சொல்லாத. வாயை திறந்து தேவன் பார்க்கிறார். எத்தனையோ பேர் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்காங்க. எத்தனையோ பேர் தன் ஜீவனை அர்ப்பணிக்கிறாங்க. எத்தனையோ பேர் தன் ஜீவனை ஊற்றி விடுகிறார்கள். இந்த விசுவாச பாதையில் ஜீவன் உண்டு, இந்த விசுவாச பாதையில் மரணமும் உண்டு. எதை சந்திக்க சுத்தமாக இருக்கிற கர்த்தர் பாருங்க. இந்த கடைசி காலத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஜனத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மூன்றில் ஒரு பங்கு ஜனம் தான் நீயும் நானும். பேசுகிறனால கேட்குற நீ தான் மூன்றில் ஒரு பங்கு ஜனம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய சித்தமாக இருக்கிறார். எவர்கள் வருகிறாரோ இல்லையோ, எவர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, எவர்கள் ஒப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, எவர்கள் அர்ப்பணிக்கிறாங்களோ, இந்த காலவேளையில் நீயும் நானும் ஒப்பு கொடுக்கும்போது, நீயும் நானும் அர்ப்பணிக்கும் போது தேவன் ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ஆயத்தமாக்குகிறார். ஒரு திரள் கூட்ட ஜனம் உன் ஒளியை தேடி ஜனங்க வருது. உன் ஒளியை
தேடி ஒரு நாள் இனிமேல் இல்லை. நீ தான் ஒளி, நீ தான் வெளிச்சம், நீ தான் நடத்திப்பு, நீ தான் ஒரு திறந்த வாசல். நீ அநேக பேரை ஆதாயத்தை பள்ளிக்கொள்ளுக்கு போகிறாய். இந்த காலையில் ஒப்பு கொடுப்போம். தேவன் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் தேவனை நம்பி ஜீவிக்கிறேன். எனக்கு பின்னணியம் ஒன்றுமே இல்லை. என் குடும்பம், நான் நல்ல குடும்பத்தில் நான் பிறக்கலை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு திறமை இல்லை. நீ சொல்கிற எனக்கு பலன் இல்லை. நீ தான் வேணும் தேவனுக்கு. நீ தான் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் தான் வேணும், பலம் இல்லாதவர்கள் தான் வேணும், இல்லாதவர்கள் தான் வேணும், இழிவாய் எண்ணப்பட்டவர்கள் தான் வேணும். பாருங்க, இவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்ள பாட்டுறோம். அப்போ மோரியா அப்படின்னா தேவன் தெரிந்து கொள்கிறார். இந்த காலவேளையில் பேசுகிற என்னையும் கேட்குற உன்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? தேவனுடைய பரிபூர்ண சித்தம் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விலகும்படி, தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக விலகும்படி, நீ எழுந்து போனவைகளெல்லாம் ரெட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளும்படி, எழுந்து போனவைகளெல்லாம் அந்த கடந்த வருஷம் இழந்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் நீ எழுந்து போனவைகளெல்லாம் திருப்பிக் கொள்ள போகிறாய். தேவன் சொல்லுகிறார், நீ எழுந்தவைகளெல்லாம் திருப்பிக் கொள்ள போகிறாய். நீ விசுவாசி, தேவன் பெரிய காரியங்கள் செய்வாய். விசுவாசி, தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். உம்மை உயர்த்துவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். உம்மை உயர்த்துவேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியல். எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியல். அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சொல்லுங்க, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா.
வருகிற சோதனைகள், பரீட்சைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை சோதித்து சுத்த பொன்னாய் மாற்றி நமக்கான ஜீவ கிரீடத்தை தருவார். இன்றைக்கு இருக்கிற இந்த சோதனை காலத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுடைய சோதனை காலத்தில் அவன் சோர்ந்து போகல. அவன் முன்னாடி பிரயாணம் செய்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த விசுவாச பார்வையில் அவன் நடந்து போனான். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்பா, பலிக்கு ஆடு எங்கப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு அன்றைக்கு ஈசாக்கு கேட்ட பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கேட்கலாம், நீ ஆண்டவரை நம்பி போனையே, ஆண்டவருக்காக வாழ்ந்தியே, உனக்கே இப்படி ஆச்சுன்னு. ஈசாக்கு எப்படி அப்பாட்ட கேட்ட பொழுது ஆபிரகாம் சொன்னாரோ, இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்கிற எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லா கைகளை தட்டி, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நிச்சயமாய் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம் கட்டினது போல உன்னுடைய சோதனைக்கு பிற்பாடு ஒரு பலிபீடத்தை நீங்க கட்ட போறீங்க. அதுல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. உன் புத்திரன் ஏகசுதன் என்று பாராம நீ தேவனுக்கு பயந்தவன் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த சர்டிபிகேட்டை, அந்த நற்சான்றிதழை, அந்த நற்சாட்சியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். அந்த ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். அந்த வார்த்தை பகிர்ந்து கொடுத்த தேவதாசரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்கள், வியாபாரங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அந்த ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வசனத்தை பகிர்ந்து கொடுத்த, வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடும் நம்முடைய வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இன்னும் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.